இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்போது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தீண்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஒரு காரணத்தினால இந்த எஸ்எஸ்கேவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மரண அதிர்ச்சியே காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம கௌதம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்து இப்போது அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்டாங்க. ஆனால் அவங்களும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் சரி நமக்குன்னு ஒரு வேலை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இப்போது ஒரு வேலைக்காக மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இவங்க கிட்ட வந்து கேட்டாங்க. ஆனால் கடைசியில் இந்த எஸ்எஸ்கே பண்ண காரணத்தினால நம்ம கௌதம் இனிமேல் போனால் வேலைக்குன்னு போகவே கூடாது, முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுற வேலை என்னவோ அதை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கௌதம் முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சேலஞ்சை கொடுத்துட்றாங்க. இந்த எஸ்எஸ்கே திருன்னு முழிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக கதை எழுறாரு. சும்மா இருந்தவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே சொரிஞ்சு விட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு நிலம வந்து திரும்பிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட பார்ட்னர்ஷிப் கிடைக்க போகுது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போது அது எல்லாமே நாசனமானது மட்டும் இல்லாமல் இது எஸ்எஸ்கேவோட கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்டதும் கௌதம் வந்துட்டு பயங்கர கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது உனக்கு 12,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சொலையாக தரேன், நீ என்ன பண்ணுற நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் கௌதம் வந்துட்டு எஸ்எஸ்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் அமைதியாக வேலைக்கு போய் ஏதோ மாதத்துக்கு 15,000 நீ சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டு சம்பளம் வாங்கிக்கிட்டு குடும்பத்தை ரன் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எதையும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீ இந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சியோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிவு பண்ணிட்டேன். என்னென்னு தெரியுமா, உன்னோட கம்பெனியை அழிக்கிறதுக்காக நான் புதுசாக கம்பெனியை ஓப்பன் பண்ண போகிறேன். கம்பெனியோட நேம் என்ன தெரியுமா, அதாவது இலக்கியாவோட பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ண போகிறேன். நீ இன்னும் எண்ணி ஒரே மாதத்துக்குள்ளே உன்னோட கேலண்டரில் போய் நீ குறித்து வச்சுக்கோ, நான் சொல்கிறது நடக்குதா இல்லையா அப்படின்றத மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமாக சவால் விட ஆரம்பிச்சுறாங்க. இன்னும் எண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே இலக்கியா அப்படின்ற ஒரு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி முன்னிலையில் வந்து முதல் இடத்த பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சவால் தான் விட்டுறாங்க. அங்கேருந்து கௌதம் பயங்கர மாசோட வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாரு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போது இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு சும்மா இருந்தவொடனே நம்மளே சொரிஞ்சு விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கோமோ, இவன் சொன்னதெல்லாம் உண்மையிலேயே நடந்துச்சுன்னா அப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனியாக இருந்த கௌதம் கம்பெனியே ஒன்றும் பண்ணல. இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே முதல் இடத்த பிடிச்சான் அப்படின்னா அவனோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாகுமே அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயந்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன். சே அப்போல்லாம் வந்து நடக்காது. கௌதம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அவனுக்கு எங்கேருந்து பணம் கிடச்சி எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் பெரிய ஆளாகுது, அது எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இங்கே இப்போது இந்த எஸ்எஸ்கே மனசை வந்து தேத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக முடிவு பண்ணிட்டாரு, கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதுக்கான முயற்சியும் எடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே இந்த எஸ்எஸ்கேவோட முகத்தில் கரியை பூசுவார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.